ஜவேஜர் from ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மனதை கசக்கி பிழியக்கூடிய ஒரு சம்பவம், மனதை நெகிழ்ந்து விட்ட ஒரு சம்பவம், தொடர் சம்பவம் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான். அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், மற்ற யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எத்தனையோ பலவிதமான ஆன்மீக பெரியோர்கள், இறை நேசர்கள், இறை தூதர்கள்லாம் கூட வந்துட்டாங்க. எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க, மதுவை அருந்தாதே, மதுவை அருந்தாதே, மதுவை அருந்தாதே. பல பேர் பலவிதமா சொன்னாலுமே கூட எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரே விதம் என்ன, மதுவை அருந்தாது. அது குடிச்சா அப்படின்னம்னா உங்களுக்கு அப்படியே மூளை வேதரித்த ஒரு தனம், மனம் மாறிவிட்ட ஒரு தனம், என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தடுமாறிய விஷயம். காரணம் அது இன்னும் ஒரு போதை, அவ்வளோதான். ஆல்கஹால் மற்றபடி அதுக்கு உண்டான ஒரு போதை சமாச்சாரம். இப்போ மெத்தனால் அதிகமாக கலந்த வகையில் கள்ளக்குறிச்சியில் ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. ஆமாம், காரணம் என்ன, கள்ளச்சாராயம், வேற ஒன்றும் கிடையாது. கள்ளச்சாராயத்தில் 45 பேர்த்துக்கு மேலே இறந்துருக்காங்க. 100 சில்லற பேர்த்துக்கு மேலே அட்மிட் ஆயிருக்கு. ஐசியூவில் 5 பேர் 10 பேருக்கு மேலே இருக்கிறதா தகவல். சென்னை மற்றபடி இங்கெங்கெல்லாம் மெத்தனால் வாங்கிட்டு போய் கலந்து விட்டாங்க. மெத்தனாலை அதிகமாக கலந்தால் கட்டாயமாக அது கள்ளச்சாராயமாக மாறி மரணத்துக்கு வழிவகுக்கும். அது சரியான அளவாக கலக்கும் பட்சத்தில் அதுவும் கள்ளச்சாராயம் தான். அப்ப மரணம் ஏற்படாது. அப்படிங்கிறப்ப அவர்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தார்கள், உலகத்துக்கு தெரியாமல் இருந்தார்கள். அப்படி மறைமுகமா அது வியாபாரமாக போயிட்டு இருந்தது. கவர்மெண்ட் கூட எத்தனால கலந்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் சாராயமாக மாறுகிறது. அதிக போதை தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரக்கூடிய அவர் மெத்தனால கறக்க, எத்தனால் வேற மெத்தனால் வேற. மெத்தனாலை கறக்கக்கூடிய சமயத்தில் அது அதிக போதை, அதனால அது கள்ளச்சாராயமா மாறும். அதுலேயும் கொஞ்சம் அதிகமாக கூடிய சில 2 மில்லி அதிகமானாலே போதும். 2 மில்லி கிராம் கூட ஒரு சிறுவர்களை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு மெத்தனால் மிக கொடூரமான ஒரு பாய்சன். அது அற்புதமான ஒரு மருத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். பொதுவாகவே அளவுக்கு மீறலாம் அமிர்தமும் நஞ்சு. இந்த கள்ளக்குறிச்சியில கலந்தவங்க கூட ஏதோ ஒரு மூடுல ஒரு தடவை போட்டிருப்பான் மெத்தனால, அப்புறம் திருப்பியும் போட்டோமோ போலியோ நடத்தி திருப்பியும் போட்டு விட்டான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 45-50 பேருக்கு மேல சாவு. ஆமா, 100 சில்லற ஒரு கிராமமே அழுது கொண்டிருக்கு. கருணாபுரம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல காசிமேடு மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுமே இன்னைக்கு ஒரே ஓலங்கள். ஆமா, மரண ஓலங்கள். ஒரே தெருவில் 11 பேர் இறந்துருக்காங்கன்னா பாருங்களேன். நம்ம என்ன ஒரு சாவு ஏற்பட்டாலே மனசு கிளம்பிடும். என்னதான் நம்ம மனிதர்கள் தானே. ஆனா அப்படி இல்லை. கருணாபுரத்துல ஒரு தெருவில் 11 பேர். அது புருஷன் கொண்டாட்டி 2 பேருமே குடிச்சிருக்கிறாங்க. கேட்டா உடம்பு வலி இருந்து போட்டு குடிச்சாங்களாம். இன்னைக்கு குழந்தைகள் 3 பேர் எல்லாம் பரிதவிக்கிறாங்க. அப்பாவும் இறந்துட்டாரு, அம்மாவும் இறந்துட்டாங்க. இதுல பெண்கள் நிறைய பேர் குடிகாரர்களாக இருந்திருக்கிறாள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இதுல வந்திருக்கு. மது அருந்துறாங்க பல பெண்கள். ஆமா, பீர் பாட்டில் வைத்துக் கொண்டு ஆடுவது, பாடுவது, அப்புறம் உல்லாசமாக இருப்பது, அப்புறம் தவறான வேலைகள் நடத்துவது, ஆபாசங்கள், மற்ற ஒருவர் இருந்தாலுமே கூட கள்ளச்சாராயத்துக்கு கூட பல பெண்கள் அடிமையாக இருந்திருக்கிறா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இதன் மூலமா வந்திருக்கிறா. குடும்பமே அடிமை. அதாவது கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் அந்த கல்வராயன் மலை பகுதிக்குள்ளா எல்லாமே குடிசை தொழிலாவே நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக கண்ணுக்குட்டி, மற்றபடி தாமோதரன், விஜயன் அப்படிங்கிறத இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு கும்பலே இதை குடிசை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவலும் பழைய தகவல் தான் இதெல்லாம். ஆமா, அரசா இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் கூட இது சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தார். கல்வராயன் மலை பகுதி மற்றபடி கண்ணக்குறிச்சி சோன்ஸ் எல்லாமே ஆளுங்கட்சிக்காரர்கள் ஏகப்பட்டவர் ஆதரவின் காரணமாக அங்க கள்ளச்சாராயம் கொடி கட்டி பறக்கிறது அப்படின்னு போட்டு ஒரு பப்ளிக்கா ஒரு வீடியோ போட்டிருந்தார். இப்ப அந்த வீடியோ கூட வைரலா போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கின்றப்ப அவர் சொன்னதுல உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமா தெரியும். யாரா இருந்தா தான் என்ன, ஆண்டு கொண்டு இருப்பதும் திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி பலவிதமான ஒரு நன்மை ஆமா செஞ்சிட்டு இருக்காங்க. போன இதுல கூட சொல்லிட்டாங்க, ஆகஸ்ட்ல இருந்து மாணவர்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரி படிக்கும் மாணவர்கள் மாதம் 1000. இந்த அளவுக்கு பலவிதமான திட்டங்கள்
இப்போ பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், மற்றபடி வந்து கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய், இது போல ஏகப்பட்ட திட்டங்கள், சும்மா சொல்லக்கூடாது. நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு அடுக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனா வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ஏன் கவனிக்காமல் விட்டார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக கழகத்தின் மேல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. அவரு பலவிதமா ஏகப்பட்டவர் பாருங்க. ஒரு வருஷமாவே வந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா வேற அதிகமா போச்சு. கஞ்சா அப்படின்னு, மற்றபடி சோ அந்த கொக்கைன்னு சொல்லி போட்டு சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாமே ஏகப்பட்டது, தெருவில் விற்கக்கூடிய அளவுக்கு பிரபலியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இப்ப இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயம்ங்கிறது வந்து மிக பிரபலியமா வந்து இன்னைக்கு 50 பேருக்கு மேல ஆளாகுது. சரி, இது என்ன அரசியல்வாதிகள் செயல்பாடா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து தடைபொருள் தான் இருக்கிறாங்க. ஆனா மறைமுகமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான ஒண்ணு. இதுக்கு என்ன மெயின் ஆதாரம், அடிப்படை காரணம் உள்ளூர் போலீஸ் தான் காரணம். அவன் நம்பர் 1 உள்ளூர் போலீஸ், உள்ளூர் அதிகாரிகள், விஓ, ஆர்ஐ, மற்றபடி எல்லாருமே வந்து அதற்கு உள்ளீடு. ஆமா, உள்ளீடு. மற்றபடி வந்து எங்க அந்த வருமானம் இல்லாத ஒரு போலீஸ் அந்த ஸ்டேஷன் இருக்கோ அங்க வந்து உளவுத்துறை மூலமா செக் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு வருமானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அதன் அடிப்படையில வந்து கல்வராயன், அந்த கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், மற்ற சோர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவே மிக ஏகப்பட்ட நீதிமன்றம், மற்றபடி போலீஸு, மற்ற போலீஸ் துறை, மற்றபடி ஏகப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய ஊராக இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட அந்த மக்கள், தலித் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி கருணாபுரம் அப்படிங்கிறது. அதுல வந்து இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயம் வந்து மிக மோசமாக குடிசை தொழிலாகவே நடந்து விட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்ற ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. அதாவது அரசு வந்து சட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அதாவது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிற கூட்டம் பட்டுக்கோட்டை கல்யாணம் ஒரு வார்த்தையில சொல்லுவார். அது மாதிரி வந்து சட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்க, இப்போ திமுக கழகம் வந்து ஆண்டுகிட்டு இருக்கு, ரைட், ஓகே. அவர்கள் மிக கடுமையான ஒரு சட்டத்தை போட்டா என்ன செய்வது? அப்படின்னா கட்டாயமா கள்ளச்சாரை ஒளிஞ்சு விடுமா? கட்டாயம் ஒழியாது. மீண்டும் அடுத்து அதிமுக வந்தாலும் சரி அதே கதை தான், இன்னும் வேறு கட்சி வந்தாலும் சரி அதே கதை. நடிகர் விஜய வந்து நாளைக்கு முதலமைச்சராக வந்தாலும் அதே தான், தடுக்க முடியாது. அதாவது வந்து திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்க. ஆமா, பட்டுக்கோட்டை கல்யாணம். அது மாதிரி மக்களாக நம்ம மேலதான் நிறைய தவறு இருக்கு. போலீசார் வந்து இதற்கு வந்து பக்கபலம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பல அதிகாரிகள், மற்றபடி வந்து ஏகப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே வந்து சைடு சப்போர்ட்டிங் இல்லாம வந்து இந்த கள்ளச்சாராயம் இந்த அளவுக்கு போகாது. குறிப்பாக மேலும் அரசியல்வாதிகள் கையில வச்சுக்கிட்டு அதற்கு கீழே வந்து இவர்களை வைத்துக் கொண்டு அதுல ஒரு கமிஷன், அவங்க ஒரு கமிஷன், இப்படி மீடியேட்டர் வேலை பார்த்துக்கிட்டு கம்ப்ளீட்டா இன்னைக்கு ஒரு 50 குடும்பத்துக்கு மேல அழிச்சு ஒழிச்சாச்சு. சரி, இது புதுசா அப்படின்னா போன வருஷம் நினைச்சேன். போன வருஷம் கூட ஒரு 23-30 பேருக்கு மேல இறந்தாங்க. அதுக்கு முன்னால கூட ஒரு 2001 கூட 53 பேர் நம்ம கள்ளச்சாராயத்தை சம்பந்தப்பட்டு இறந்தாங்க. ஏன் ஜெயலலிதா ஆட்சி இருந்தப்ப கூட இறந்துருக்காங்க கள்ளச்சாராயத்தை வெளிப்பாடு. ஆக வந்து இது அரசியல்வாதி எத்தனை பேர் மாறினாலும் சரி இந்த கள்ளச்சாராயம் வந்து ஒழியுமான ஒழியாது. ஆமா, காரணம் மதுவுக்கு மனிதன் அடிமை. அதை வந்து அதிகமா இருக்கக்கூடிய சமயத்தை டாஸ்மார்க்கு போறான், காசு இருந்துச்சுன்னா. காசு இல்லாத என்ன பண்ற, கம்மியான ஒரு காசுக்கு போய் அதை கொண்டு போய் அங்க போனா 200 ரூபாய் செலவாகுது, இங்க 10 ரூபாயோட முடியுது. இப்படி என்ன பண்றான், மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறான். எந்திரிச்சா உண்மை, இல்லாவிட்டால் பொய்மை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மெத்தனால் அதிகமா கலந்துட்டான் அப்படின்னா அது பாய்சன், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதாவது வந்து கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் கலந்து தான் மெத்தனால். அது வந்து பிளாஸ்டிக், ஜவுளி தொழில், மற்றபடி சோர்ஸோ எல்லா தொழிலுக்கும் பயன்படக்கூடிய அற்புதமான ஒரு மருந்துங்க. அதை வந்து நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. இருக்கட்டுமே, இப்படிதான் தான் அந்த சாராய சம்பந்தப்பட்டு அவங்க கவர்மெண்ட் எத்தனாலுக்கு வந்து இப்போ புதுச்சேரியில பப்ளிக்கா விற்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்துல புதுச்சேரி இருக்கிறதுனால டைரக்டா சாராயத்தை வாங்கிட்டு வந்துடும், ஒரிஜினல் சாராயத்தை வாங்கிட்டு வந்துடும். அவங்க எத்தனை நாள் கலந்துருப்பாங்க, புதுச்சேரி கவர்மெண்ட் எத்தனை கரெக்டாக வாங்கிட்டு வந்து கட்டுக்கட்டா வாங்கிட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க, அதிகமாக போதை வேண்டும் என்பதற்காக மெத்தனாலை கலக்குறாங்க. அந்த மெத்தனாலின் அளவு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் அதிகமா கலந்துட்டா அப்படின்னு மரணத்தை தருவக்கூடிய விஷயம். அதுதான் நடந்திருக்கு இந்த கள்ளக்குறிச்சியில. இது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, வாழையடி வாழை எத்தனை யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அரசியல்வாதியாலும் தடுக்க முடியாது, போலீஸாராலும் தடுக்க முடியாது. மற்றபடி எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக நெறி உள்ளவர் இறை ஈசர்கள்
இறை தூதர்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, நபிகள் நாயகம் சொல்லாத கருத்தா மதுவை பற்றி, இயேசுநாதர் சொல்லாத கருத்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லாத கருத்தா, விவேகானந்தர் சொல்லாத கருத்தா, எத்தனையோ பேர் சொல்லியாச்சு. ஆனா மனுஷன் திருந்துறானா? கிடையவே கிடையாது. அப்ப இந்த கள்ளச்சாராயத்தை எப்படித்தான் ஒழிக்கிறதுங்க? ஒரே வார்த்தை, மனிதன் திருந்த வேண்டும். முடிஞ்சவன் யார் குடிகாரனோ அவன் திருந்தணும். முடிஞ்சு போய் டாஸ்மார்க்கு போனா விலை அதிகம், விலை கம்மியா எங்க இருந்து பார்த்து கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சுட்டு படுத்தானா எந்திரிச்சானா ஓகே, இல்லாட்டி இல்லை. சரி, இந்த கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்ட கருணாபுரத்துல இன்னைக்கு தான் நடந்தது, அதெல்லாம் கிடையாது. வாழையடி வாழையாக நடந்த ஒரு குடிசை தொழிலாக தான் இன்னைக்கு எல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல். ஆமா, மெத்தனால அதிகமா கலந்ததுனால இறந்துட்டாங்க. இப்ப அதே மெத்தனால கரெக்டா கலந்துருந்தான்னு வைங்களா, கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அது வாட்டு போயிட்டு தான் இருக்கும். அதனால இந்த ஏகப்பட்ட பேரை இதன் அடிப்படையில தமிழக அரசு இடமாற்றம் செய்திருக்காங்க. ஆமா, எஸ்பி, மற்றபடி கலெக்டர், சோன்ஸோ யாரு என்ன கூண்டோடு மாற்றம் இருக்கா. மாற்றம்னால எந்த ஒரு மாற்றமும் வந்துவிட போகாது. ஆமா, அதே நேரத்தில் நிறைய பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை இன்னும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணி ஒன்று போச்சு. அதாவது இப்போ ஒரு கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்டவங்க ஒரு ஊர்ல ஒரு 50 பேர் 100 பேர் வெறும் 2 பேர் 1 பேர் இருந்தா கூட போதும். யார் யார் பார்க்க அங்கேயா எத்தனை பேர் போலீஸா, கொஞ்சம் கூட இறக்கப்படக்கூடாது. அதாவது இது கோர்ட்ல கேஸை போட்டு நீதி விசாரணை பண்ணி வர்றதுக்கு அது 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இவங்க உட்காந்து நோக்கிட்டு உட்காந்து இருப்பாங்க அத்தனை அதிகாரிகள். அதனால ஒரு ஆள் கள்ளச்சாராயம் இறப்பு வந்தாலே போதும். ஒரு ஆள் போனாலே பல கோடி மதிப்பு சொத்து தானுங்க. இந்தியா இல்லையா, இந்திய குடிமகன் இல்லையா அவரு? அப்போ ஒரு ஆள் இறந்தா கூட போதும். உடனே என்ன பண்ணும், பக்கத்தை யாருப்பா போலீஸ் ஸ்டேஷன் போடி, யார் கலெக்டர், அதுக்கு முன்னாடி எத்தனை அதிகாரி, விஓ, ஆர்ஐ எல்லாத்தையும் உடனே விசாரணையே இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை வைத்து, ஆனா அதே நேரத்தில் கள்ளச்சாராயத்தால் அவர் இறந்தாரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்து, ஆமா இது கள்ளச்சாராயத்தை இறந்தா இருப்பான், மெத்தனால் அதிகமாக கலந்துருக்கு, ரைட்டு, ஓகே ரைட்டு. அப்போ இது யார் பக்கத்துல, இதுக்கு என்ன காரணம், யார்ப்பா கொடுத்தா, நீங்க தான், நாங்க தான் விற்றோம், ரைட், ஓகே. உங்களுக்கு யார் காரணம், என்ன சமாச்சாரம், அது அவன் சொல்ல மாட்டான். ஒரு கட்டுக்கட்டா காசு கொடுத்துருப்பான். யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அரசாங்கமே என்ன பண்ணிருக்கோம், டக்குன்னு போலீஸ் நிலையத்தை எத்தனை அந்த நேரத்துக்கு வேலை அத்தனை பேர் டிஸ்மிஸ் பண்ணிடுறோம், வேலையை விட்டு தூக்கிடுறோம். ஆமா, சஸ்பென்ஸ் பண்றதுலாம் தடவி கொடுப்பதை போன்று கலெக்டரை வேலையை விட்டு தூக்கிடலாம். மற்ற எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை அதிகாரி வேலையை விட்டு தூக்கிடலாம். படிச்சுட்டு மட்டும் புதுசா ஒரு ஆளை போடுங்க, முடிஞ்சுவோம். அந்த மாதிரி சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க. அதே டாஸ்மார்க்ல அந்த இருக்கக்கூடிய சரக்கு விலையை குறைங்க. குறைச்சோம்னா அவன் திருப்பி வந்துருவானா? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு சாராய மதுபானத்தினுடைய விலைகள் அதிகமா போயிருக்கலாம். அதன் அடிப்படையில இன்னைக்கு கள்ளச்சாராயத்தின்னு மக்கள் போய் கொண்டிருக்கலாம். இப்ப விலையை குறைச்சா கூட அவங்க கள்ளச்சாராயம் குடிக்காம இருக்க போறாங்களா? அதுவும் கிடையாது. அங்க 200 ரூபாயா, இங்க வெறும் 20 ரூபா. அங்க குறைச்சு பாருங்க, 50 ரூபாய்க்கு குறைச்சு பாருங்க, இவன் 5 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டு இருப்பான். அப்ப 5 ரூபாயை தான் நோக்கி போவானா ஒழிய மற்றபடி 50 ரூபாய் நோக்கி போகவே மாட்டான். எப்படி இருந்தாலுமே சரிங்க, குடிக்கிறவன் குடிச்சுட்டு தான் இருக்கிறான், திருடுறவன் திருடிட்டு தான் இருக்கான். மற்ற திருடனை கூட நம்ம திருத்தி விடலாம். ஆனா குடிகாரன் திருந்ததாக சரித்திரமே கிடையாது. அதான் நிதர்சனமான ஒரு. அதனால மக்களாகிய நம்ம திருந்துறோம். நம்ம இனிமே நான் குடிக்க மாட்டேன். அவன் ஏதோ ஒரு படத்துல சிவாஜியினுடைய பாடல்கள், சத்தியமா நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், ஆனா இன்று மட்டும் குடித்துக் கொள்கின்றேன் அப்படின்னா அங்கதான் உதைக்குது. கண்ணதாசன் ஒரு மனிதனுடைய ஒரு மனநிலை இந்த மது பழக்கத்தை சம்பந்தப்பட்டதுல நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம், ஆனா இன்று மட்டும் குடித்துக் கொள்கிறேன் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு கூட ஒரு பாடம் வரும். அப்ப என்ன ஆகுது, நாளையில இருந்து குடிக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகுது, இதையே நாளைக்கு அதே பாடம் சொல்றேன், என்ன பண்ண முடியும்? அப்பா இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கிறப்ப நாளைக்கு குடிக்க மாட்டேன், இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கிறப்ப நாளைக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே போனா என்ன முடியும்? அவ்வளவுதான், குடிகாரம் தான். அதனால மக்களாகி நாம் திருந்தணுங்க. அரசை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, போலீஸை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அதிகாரிகளை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. புரியுதா? மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து யார் வந்தாலுமே சரி, அடுத்து ஒரு அதிமுக வந்தாலும் சரி, மற்றபடி காங்கிரஸ் வந்தாலும் சரி, என்ன யாரு பிஜேபியே வந்தாலும் யாரு வந்தாலும் சரி, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நாம கள்ளச்சாராயம் பொதுவாக மதுவை ஒழிக்க முடியாது. மது விளக்கு கொண்டாந்துருக்கலாம், திடீர்னு புதுசா ஒரு கள்ளச்சாராயம் வரத்தான் செய்யும். ஏன் ஒன்றும் கிடையாது. இப்போ பிஜேபி சம்பந்தப்பட்டவர்கள் அண்ணாமலை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆமா, அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு திமுக மேல பலவிதமான குறைகள் இருக்கட்டுமே. இப்ப அவர்கள் ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல இது சாராயம் ஓடவில்லையா, மது இல்லையா?
அப்புறம் பேசுறீங்க. அது இதுல ஒரு போல்ட்னஸ் என்ன அப்படின்னா, பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் வந்து போன வருஷம் ஒரு சம்பவம் நினைச்சாங்க. சம்பவம் நடக்கக்கூடிய சமயத்து இதே மாதிரி கள்ளச்சாராய சம்பந்தப்பட்ட வகையில இறந்தவங்களுக்குலாம் அவங்க நிதி உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்து அதெல்லாம் நான்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார் நிதிஷ்குமார். இது அற்புதமானது. அவன் செருப்படியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஆமா, கள்ளச்சாராயம் தெரியுது, எதுக்கு போய் குடிக்கிற? நிதிஷ்குமார் சொன்னா அதே ஒரு விஷயம். அன்னைக்கு அவர் முதலமைச்சர், இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். நிதிஷ்குமார் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். போன வருஷம் நடந்த சம்பவம். கள்ளச்சாராயம் தெரியுது, மெத்தனால் அதிகமாக கலந்துருக்கான்னு தெரியுது, அவன் வந்து திருட்டுத்தனமா விழாக்களை வைக்கிறான்னு தெரியுது, கள்ளத்தனமா வைக்கிறான்னு தெரியுது. நீ டாஸ்மாக் குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா, நீ எதுக்கு அங்க போய் குடிக்கிற? அதனால வந்து அந்த சாவுகளுக்கு நான் வந்து எங்களுடைய அரசு வந்து கட்டாயமா ஒரு மானியமோ நிதி உதவி செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை அப்படியே ஆஃப் ஆயிட்டார். இது ஒரு வகையான ஒரு நல்ல விஷயம். அப்பதான் மக்களை தெரிஞ்சு அங்கே பாருங்க, நம்ம திமுக அரசோ 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அப்படிங்கிறாங்க. மற்றபடி ஏகப்பட்ட தொண்டு உள்ளங்கள் மற்ற எல்லா கட்சிகளும் ஆளாளுக்கு உண்டான அமௌண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது கூட ஒரு வகையில் அவர்களுக்கு என்னடா அது அதை கூட செத்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுப்போம், என்ன எடப்பாடி ஒரு 5 லட்சம் கொடுப்பாரு, மற்றபடி அண்ணாமலை ஒரு 4 லட்சம் கொடுப்பாரு, அப்புறம் சீமான் ஒரு 2 லட்சம் கொடுப்பாரு, விஜய் வந்து ஒரு 2 லட்சம் கொடுப்பாருன்னு போட்டு அவங்களுக்கு ஒரு சமாதானமா வந்துடுது இல்லையா? அப்ப என்ன ஆகுது, வந்து குடியாரர்கள் திருந்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. நம்ம இப்படியே எடுத்துக்கலாம், இப்படியே எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டு பாருங்க, இந்த கருணாபுரத்துல புருஷன் மொண்டாடி 2 பேருமே இறந்துட்டாங்க, 3 குழந்தைங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப கொடுக்கக்கூடிய நிதி உதவி வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும், யார் இறந்தவங்களுக்கு போய் சேராது. அப்ப அவங்களுக்கு உதவியா இருக்கலாம், அப்படி நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலுமே சரிங்க, ஒரே வகையில நிதி உதவி என்பது ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், எதற்காக அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த குழந்தை அழுகிறத பார்த்தா, அப்பா போயிட்டீங்களா, எங்களுக்கு யார் உதவி அப்படின்னு அந்த பையன் அழுகிறத பார்த்தா நமக்கு மனசு ரொம்ப சங்கடம் தான். இதெல்லாம் வந்து அப்பா அம்மா உணரணும். மனிதர்களாக நம்ம உணர்ந்தா தான் குடும்பத்தை நம்ம ஒழுங்கா பண்ண முடியும். அதை விட்டு போட்டு கவர்மெண்ட் மேல குறை சொல்றது, போலீஸ் மேல குறை சொல்றது, ஏன்னா இந்த பாஜக வந்து போராட்டம் பண்ண போறாங்க. நாளைக்கு போராட்டம் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வாழ கத்திட்டு போக வேண்டியதான். உங்களுடைய பாஜக ஆளக்கூடிய அந்த மாநிலத்துல வந்து மது இருக்குல்ல, புதுச்சேரியில மது இருக்கா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இந்த கல்வராயன் மலை பகுதிக்கு வந்து புதுச்சேரியில தான் வந்து டைரக்டா சாராயமே வருது, இங்கதான் மெத்தனால் கலக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப புதுச்சேரியில பாஜக என்ன தூங்கி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? தமிழிசை இருந்தாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க, ரைட், ஓகே. மற்ற அவங்களுடைய கூட்டணி ஆட்சியும் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? புரியுதா? அதெல்லாம் வந்து சும்மா கண்துடை. எடப்பாடி வந்தாரு, சோகமா வந்தாரு. நடிகர் விஜய் வந்தார், சோகமா வந்தாரு. நடிகர் விஜய் வந்தவொடனே சோகம் தீர்ந்துருமா? எடப்பாடி வந்தவொடனே சோகம் தீர்ந்துருமா? ஸ்டாலின் வியாபாரம் சுப்பிரமணியம் அமைச்சார், சோகம் தீர்ந்துருமா? உதயநிதி ஸ்டாலின் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கார், சோகம் தீர்ந்துருமா? இன்னும் எத்தனை பேர் போனாலும் சோகம் தீராது. மக்கள் மனசு மாற வேண்டும். ஆமா, மக்கள் மனம் திரை. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு. என்ன, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். மக்கள் மனசு மாறினா தான் இந்த மதுவை ஒழிக்க முடியும். கடைசி வரைக்கும் ஒழிக்கவே முடியாது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயத்தை கட்டாயமா ஒழிக்கவே முடியாது. ஆமா, என்ன நீங்க மது வழக்கு, ராமதாஸ் வந்து பாவம் துள்ளிக்கிட்டு இருக்காரு, உண்மைதான், அவர் நியாயமான பேச்சு தான். மது வழக்கை கொண்டு வரணும், மது வழக்கு நல்ல விஷயம் தான். எவன் கேட்கறான்? மது வழக்கை கொண்டு வந்தாதான் கள்ளச்சாராயமே பெருகுது. எம்ஜிஆர் கொண்டு வந்தவர் தான், கருணாநிதி மது விளக்கை கொண்டு வந்தவர். அது யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. மதுவை அறிமுகப்படுத்தினா மற்ற மது விளக்கை கொண்டு வந்தார். என்ன ஆச்சு? கள்ளச்சாராயம் பெருகுச்சு, திரும்பி விட்டார். இவனுக்கு திருந்த மாட்டான்னு சொல்லி விட்டார், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இதனுடைய வருமானத்தை வந்து வேறு விதமா கொண்டு தமிழக அரசு கொண்டு செல்லலாம். பாருங்க, வருஷத்துக்கு வருஷம் தீபாவளி பொங்கல்ல பாருங்க ஏகப்பட்ட லிஸ்ட் வரும். ஆமா, இத்தனை புது வருடம் பிறந்துச்சுன்னா, ஆங்கில வருடம் பிறந்துச்சுன்னா, கிறிஸ்துவ கொண்டாட்டங்கள் வந்து அப்படின்னு வச்சுங்கன்னா ஏகப்பட்ட மது, இந்த இத்தனை பேர் இத்தனை கோடி மது விற்பனை, 480 கோடி 500 கோடி மது விற்பனை போட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கோம். ஆமா, இதே வந்து இஸ்லாமிய பண்டிகை எடுத்துங்க, ரம்ஜான் பக்ரீத்ல பாருங்க, எங்கேயாவது ஒரு மது விற்பனை சம்பந்தப்பட்ட ஒரு விளம்பரம் வருதா? இப்ப கூட கள்ளக்குறிச்சியில் 2 பேர் இஸ்லாமியர் வந்திருக்கிறாங்க. மற்ற எல்லாமே நம்முடைய அன்பு இந்து மத சகோதரர்கள். ரொம்ப மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. இந்த வகையில
இந்த குடிகாரர்கள் மது வகையில் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு மதம் சம்பந்தப்பட்ட வகையில பார்க்கின்ற போது இஸ்லாமியர்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். காரணம் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படை நபிகள் நாயகம் சொல்லி சென்ற ஒரு விஷயத்துல பின்பற்றமா இருக்க. மற்றபடி நம்ம இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இன்னும் அறிவுரைகள் வேணும், நிறைய அறிவுரை சொல்லி திருத்தணும். நம்ம தான் திருத்தோம். ரிக் சாம அதர்வண வேதம், ஆமா குர்ஆன் பைபிள், புரியுதுங்களா? புத்தம் சரணம் தத்தம் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அதெல்லாம் படிக்கணும், படிச்சு மண்டையில ஏத்தினா தான் வந்து நம்ம திருந்த முடியும். இல்லாவிட்டா அவ்வளவுதான். கள்ளச்சாராயத்தை நீங்க கட்டாயம் பொதுவாக மதுவே ஒழிக்க முடியாதுங்க. மதுவை ஒழிச்சா தானே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும், புரியுதுங்களா? மதுவை ஒழிங்க, அதுக்கு மக்கள் திருந்தணும். சும்மா இவனா பார்த்து போறது, நேரா போறது, என்னப்பா நிலவு முட்டிருச்சுப்பா அப்படின்பா. இவனா போவான், என்னப்பா முள்ளு குத்திருச்சு அப்படின்பா. அது எப்படி முள்ளு தானா குத்தம்? இவரு அது மேல காலை வைப்பாரு, அதை ஒத்துக்க மாட்டான். நம்ம என்னப்பா நிலவு முட்டிருச்சு, நிலக்கதவு முட்டிருச்சு, அது எப்படி முட்டும்? இவன் உயரமானவே குடிஞ்சு போகணும், அதை விட்டு போட்டு நிலவு முட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரி தாங்க இவனா செஞ்சுக்க வேண்டியது. இவனா அரசு மேலையும் அதிகாரிகளும் போலீஸ் துறைகளும் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். ஆமா, நீ ஏன் இது பண்ற? இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அரசியல்வாதியும் கிடையாது. சுத்தமா மக்கள் க்ளோஸ். ஏப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் தெரிந்து விட்டேன், முடிஞ்சு. இன்னையிலிருந்து எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க, கள்ளக்குறிச்சி இருக்கவும் சரி, மற்ற எங்க இருந்தாலும் சரி, சத்தியம் பண்ணி இன்றிலிருந்து நான் மதுவை அருந்த மாட்டேன், முடிஞ்சு போச்சு. கள்ளச்சாராயமும் கிடையாது, மதுவும் கிடையாது. டாஸ்மார்க்ல ஒரு ஈக்காக்காவோட இருக்காரு. ஆமா, இதான் பகிரங்கமான உண்மை. ஆமா, இதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.